வணக்கம் வந்து நமஸ்தே நமஸ்காரம் விடுமுறை உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்தலகான வணக்கங்கள். உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜே குடிபு கேஷ். ஒவ்வொரு நாள் கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியில ஒவ்வொரு மனிதரை பத்தி பாக்குற நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மிக நீண்ட நாட்களாகவே தம்பியை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். வாழ்க்கையில நம்ம மட்டும் வாழ்றது ஒரு சுயநலம், அனைவரையும் வாழ வைப்பது பொதுநலம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்துல திறமையின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு ஓடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி, பறை இசை கலைஞர், பாடகர் அன்பு தம்பியை பத்தி தான் பார்க்க போறோம். யார் அந்த அன்பு தம்பி அப்படின்னு கேக்குறீங்களா? பறைங்கிறது ஒரு மிகப்பெரிய இசைங்க. இன்றைக்கு இசை இல்லாமல் உலகம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் தம்பியுடைய இசைக்கும் பறைக்கும் பாடலுக்கும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை தன்வசப்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறு வயதுல இருந்தே கஷ்டப்பட்டு என்னைக்காவது நம்மளுடைய வாழ்க்கை மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு தம்பி. வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது நம்ம என்னடா சம்பாதிச்சோம் அப்படிங்கிற காலகட்டத்துல என் இசை என் வாழ வைக்கும், என்னுடைய இசை இந்த உலகம் அறிய செய்யும், என்னுடைய பறை இந்த உலகத்திற்கு பறை சாற்றும் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் கீழூர் விளாங்குப்பத்தை சேர்ந்த என்னுடைய அன்பு தம்பி பறை இசை கலைஞர் அரவிந்த் அவர்கள். அழகான அம்மா செண்பகம், அழகான அப்பா எம்ஜிஆர். வாழ்க்கையில சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த இவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுல தன்னுடைய பறை பயணத்தை தொடர்றான், இசை பயணத்தை தொடர்றான். கிட்டத்தட்ட 10 வயசுல ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கு. இவனுக்காக இருக்கிற அந்த அழகான கூட்டம் அந்த 10 வயதுல, அந்த அறியாத வயசுல, புரியாத மனசுல இன்றைக்கு என்னோட தாய் தந்தை இல்ல, எனக்கு தாயா தந்தையா இருக்கக்கூடிய என்னுடைய கலையும் என்னுடைய பறையும் தான் எனக்கு மிகப்பெரிய தாய் தந்தை அப்படின்னு சபதம் எடுத்தவன் 1000 இன்னல்களையும் 1000 அவமானங்களையும் 1000 கஷ்டங்களையும் கடந்து வரான். இவெல்லாம் என்னப்பா சின்ன பையன் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு விரல் தூக்குற அளவுக்கு அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, கண்ணு முன்னாடியே இவனை கேவலப்படுத்தினவங்க எல்லாருமே இன்னைக்கு இவனை பாராட்ட தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. திரும்பி பார்க்கும்போது என்னதான் கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் எனக்கான ஓட்டத்தையும் என்னை நம்பி இருக்கக்கூடிய தம்பிகளுக்கான ஓட்டத்தையும் நான் ஓடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞனை ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பிரபலமாகும் போது இவனுடைய பாடலும் பறையும் பலருக்கு வழியனுக்கு, இவனுடைய பாடலும் பறையும் பலருக்கு தாளாட்டு, இவனுடைய பாடலும் பறையும் பல பேருக்கு வழிகாட்டுதல் மட்டும் கிடையாது, பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய அத்தியாயமா இவனுடைய பாடல் இருக்கு. இசை இருந்தா மட்டும் போதுமா? கலை வேணாமா? திறமை வேணாமா? எல்லாமே வேணும்ல. எல்லா திறமையும் தனக்குள் இருந்தாலும் வாய்ப்புகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன். பறை இசையில இவன் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்த பறை இசை கலைஞர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு தம்பி. பறை இசை கலைஞர்கள் மத்தியில இவன் சிறுவனாக இருந்தாலும் கூட, சிறிய வயதாக இருந்தாலும் கூட அனைவரிடத்திலும் ஒரு மிகப்பெரிய அன்பை பெற்றவன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவனுக்கு முன்னோடியே இருக்கக்கூடிய பல அண்ணன்மார்கள் இவனுக்கு பறை இசை கலைஞரையும் கானா பாடல்லையும் பாடல் வரிகள்லையும் இவங்க உறுதுணையா இருந்தாலும் கூட இவனுக்கு நாளடைவுல என்ன ஆகுதுன்னா, நமக்கு நம்ம மட்டும்தான் துணை, நம்ம ஓடினாதான் எல்லாரையும் வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருந்தாலும் தனித்துவமா தன்னுடைய பயணத்தை தொடங்கின இவன் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்டங்கள்ல இவனுக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்துல கேட்டா போதுங்க, அதுவும் விளாங்குப்பத்துல கேட்டா அரவிந்த் அண்ணனா, அவருக்காக நாங்க இருக்கோம், அட நம்ம டிராகன் குரூப் டீம்பா அப்படின்னாலே இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் பறை ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு குறிச்சிடலாம். இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லுவாங்கல்ல, அப்படி இவனுடைய தம்பிகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்பத்திலும் துன்பத்திலும் நம்ம கூட கடைசி வரைக்கும் யார் வருவாங்கன்னு தெரியாது, ஆனா எனக்காக இருக்கக்கூடிய அறிவழகனும் என் உடன்பிறப்புகளாக எனக்காக வழிகாட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவன் கூட இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், இவன் தம்பியா இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இவனுக்காக ஒரு மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் பாசத்தையும் வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
அழகான உறவுகளான கோகுல், ராஜி, நவீன், கலைமணி, அலெக்ஸ், முனியப்பன், இன்பராஜ், சந்தோஷ், ஹரி, ராக்கி இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் இவனுக்காக பல தியாகங்களையும் உண்மையும் உணர்வுகளையும் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வுகளெல்லாம் சுமந்து அந்த உணர்வுகளை எல்லாம் பறையடிக்கும் போதும் சரி, இசை வாசிக்கும் போதும் சரி, பாடல் வரிகளை பாடும்போதும் சரி, அவருடைய பிம்பம் இன்னும் 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 அழகாக ஓடிக்கொண்டே இருக்க கூட சொல்லலாம். இன்னும் இவன் பணிகள் தொடர வேண்டும். பறை இசை கலையில மட்டும் கிடையாது, பட்டி தொட்டி எங்கும் என்னுடைய தம்பியின் புகழ் மேன்மேலும் உயர இந்த அன்பு அண்ணன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷின் சார்பாகவும் ஒட்டுமொத்த பறை இசை கலைஞர்கள் சார்பாகவும் கலைத்தாய் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். அப்பா அம்மா யாருமே இல்லை அப்படின்னாலும் இவனுக்காக இருக்கக்கூடிய உண்மையான கூட்டங்களில் அவங்க அப்பா அம்மா என்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். இவனுடைய கலைப்பயணங்கள் தொடர என்னுடைய பேரன்பின் நல்வாழ்த்துக்கள். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது.